இந்த நாள் தியானத்துக்காய் நாம் தெரிந்து கொள்ளுகிற பகுதி ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த மாலுவேல கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை என்னோடு பேச மாட்டான்னு சொல்லி பல பிரச்சனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாலுவேல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க எதை நினைச்சோம் பயப்பட வேண்டாம், எதை நினைச்சோம் கலங்க வேண்டாம், எதை நினைச்சோம் திகைக்க வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தையே, அந்த சராசரங்களையே, ஆதி மண்டபமானவரை நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாரு? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்றான்னா, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம பயந்து திகைத்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நெருக்கப்பட்டு போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அங்கலாய்ப்போடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் வேதனையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் துக்கத்தோடு இருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை கலங்கெடுத்து கொண்டிருக்கலாம், அதனால சில வேதனைகளோடு நம்ம இருக்கலாம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியுங்க. அதனால கர்த்தர் நம்ம மாலுவேல சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உன் கூட இருப்பேன். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, இந்த உலகத்துல எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்ய இருக்கிறானோ இல்லையோ, என்னை வேறுபடுத்தவர், என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்ய வேண்டாம், எந்த சூழ்நிலையிலையோ, எந்த தருணத்திலையோ, எந்த சந்தர்ப்பத்திலையோ, எந்த நெருக்கடியிலையோ, எந்த வேதனையிலையோ, எந்த வியாதியிலையோ, எந்த பிரச்சனைகளிலோ நான் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம். சகாயம்னா என்ன? உதவி, உதவி செய்கிறது, ஒத்தாசை அனுப்புவது, அனுகூலங்களை உண்டு பண்ணுவது, தயவை உண்டு பண்ணுவது, கிருபையை உண்டு பண்ணுவது, இரக்கத்தை உண்டு பண்ணுவது, நீங்க போகிற இடத்துலலாம் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவது, இதான் சகாயம். உலக மனுஷங்களால சில வேளையில எனக்கு கைவிடப்பட்டிருக்கலாம். அப்ப நீங்க கேட்கிறீங்களா, ஏதாவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு சகாயமா இருக்கிறேன். உடைய எல்லா சூழ்நிலைக்கு அன்பான தேவ பிள்ளையை அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, உங்களுக்கு சகாயம் செய்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல சில மனுஷர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிட்டேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். சில மனுஷர்கள் நம்மிடத்துல சொல்லுவாங்க. ஆனால் சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், சில சோதனைகள், சில போராட்டங்கள் வரும்போது ஆளை காணாது. போன் அடிச்சாலும் பிடிக்க முடியாது, தேடினாலும் கிடைக்க மாட்டாது. அம்மா தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரிப்பட்ட பாதைகளை கடந்து போயிருக்கிறாங்க. என்னோடு சிலர் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, பிரதர் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உங்களோடு இருப்பேன், அப்படி இப்படின்னு வாக்குகளை கொடுத்திருப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள், சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் வரும்போது வாக்கு கொடுத்த மனுஷனை காணாது. ஆனா எப்பெல்லாம் நெருக்கடிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள் வருதோ அப்பெல்லாம் வாக்கு மாறாத நேசம் ஒருவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார்.
எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனாலும் நம்ம என்ன செய்தோம்? இந்த உலக மனுஷனை தான் நம்பி 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 ஏமாந்து ஏமாந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் வாக்கு மாறாத நேசர். அப்போ ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் இந்த உலக மனுஷனை நம்பல, இந்த உலக மனுஷனுடைய உதவியை எதிர்பார்க்கல, உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய நீங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினால நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி எந்தெந்த தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு காரியங்களை செயல்படுகிறார்களோ அவருடைய காரியங்களை கர்த்தர் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இக்கட்டான வேலையில, நெருக்கத்தின் வேலையில, சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, சில கலக்கங்கள் வரும்போது, சில பயங்கள் வரும்போது, சில திகைப்புகள் வரும்போது, ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் என்னுடைய பிரச்சனைக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறவர் ஒருவர், வாக்கு மாறாதவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனபடினால எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம கவனிங்க, அநேக நேரங்கள்ல இந்த உலக மனுஷங்களை நம்புறோம், உலக மனுஷங்களை பிரியப்படுத்துறோம், உலக மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாய் நம்பி கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைய தேவன் அழைத்திருக்கபடினால அவரை ஆசீர்வதிப்பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம் பாருங்க. நம்ம அநேக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி பயந்து போய் இருக்கிறோம். சிலருடைய பிரச்சனையில, சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வியாதியை குறித்த பயம், வியாதியை குறித்த கலக்கம். சிலருடைய வாழ்க்கையில ஐயோ என் மகனுக்கு ஒரு திருமணம் ஆகலையே, என் மகளுக்கு ஒரு திருமணம் ஆகலையேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாங்க. சிலர் நல்ல வேலை இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து பயங்கி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. சிலர் பிஸ்னஸ்ல தோல்வி ஆயிடுச்சு, என் பிஸ்னஸ் என்னாக போகுதோ, என் எதிர்காலம் என்னாக போகுதோ அப்படின்னு சொல்லி பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாங்க. சிலர் என்னுடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு திருமணமாகி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, என்ன ஒரு குழந்தை இல்லை, இந்த காரியம் என்ன ஆக போகுதோன்னு சொல்லி, குழந்தை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அநேக கடன் பிரச்சனைகள். இந்த கடத்திலிருந்து நான் எப்படி தப்ப போறேன், இந்த கடத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை உண்டாக போகுது, எனக்கு எதிர்காலம் என்னாக போகுதுன்னு சொல்லி பயந்து கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பிரச்சனையை குறித்து பயந்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு விசேஷமாய் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் இந்த 10th 11th 12th எக்ஸாம்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பயம், எக்ஸாம் எப்படி எழுத போறனோ, வருகிற நாட்களில் எனக்கு மதிப்பெண்கள் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பயம், கலக்கம். இந்த மாலுவேல கர்த்தருடைய ஆவியாளர் சொல்றார், எதை குறித்த பயத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, எதை குறித்த கலக்கத்தோடு இருந்தாலும் சரி, எதை குறித்த வேதனையோடு இருந்தாலும் சரி, எதை குறித்த பரிதவிப்போடு இருந்தாலும் சரி, என்ன ஆகுமோங்கிற எந்த கலக்கம் உங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, எந்த பயம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு அந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த காரியத்துல நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை தைரியப்படுத்துவேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துவேன், உன்னுடைய காரியங்களை கைக்கூடி வர செய்வேன், உனக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணுவேன், உனக்கு தயவை உண்டு பண்ணுவேன். நீ எங்கெங்கெல்லாம் கடந்து போகிறாயோ அங்கெல்லாம் ஒரு ஜெயத்தை காண்பாய், ஒரு வெற்றியை காண்பாய், ஒரு மேன்மையை காண்பாய். கர்த்தர் சொல்றாரு உனக்கு ஒரு ஜெயத்தை வச்சிருக்க, நீ தோல்வியை பார்க்க மாட்ட, நீ தோல்வியை பார்க்க மாட்ட. எப்பவும் சொல்லுங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில காரியங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போய் இருப்போம். சில காரியங்கள்ல என் வாழ்க்கை முழுதும் ஏமாற்றம் தானா, இந்தந்த காரியங்கள்ல நான் தோற்று போகிறேன்னு சொல்லி ஒரு பரிதவிப்பு, ஒரு வேதனை, ஒரு கலக்கம், ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம். இந்த மாலை வேளையில தெளிவாய் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க,
எதை குறித்து பயப்படுறீங்க? எது உங்களை கலங்கடிக்குது? எது உங்க சமாதானத்தை குலைக்குது? எது உங்க சந்தோஷத்தை கெடுக்குது? எது உங்க மகிழ்ச்சி இல்லாம ஆக்குது? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறாரு. உங்களுடைய காரியங்கள்லாம் ஜெயமாய் முடிய போகுது. உங்க காரியங்கள்லாம் வெற்றியாய் முடிய போகுது. ஆனா ஒண்ணு, இந்த ஒண்ணை கண்டிப்பா சொல்லிடுங்க, தேவ பயத்தோட இருங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நீங்க வாழ்வீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதத்துல பார்க்கும்போது ஆசான்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ஆசா ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கி கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன். 40 வருஷம் யூதாவை அரசாண்டாவான். இவருடைய அரசாண்ட நாட்கள்ல தேசத்தை, அவருடைய ராஜ்யம் எல்லை எங்கிலும் இருந்த எல்லா விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டாவாம். எல்லா பாகால்களை அழித்து போட்டாவாம். எல்லா அஸ்தரோத்துகளை அழித்து போட்டாவாம். கர்த்தருடைய பார்வைக்கு எது எது பிரியமில்லாமல் இருந்துச்சோ எல்லாவற்றையும் சரி பண்ணினாவாம், எல்லாவற்றையும் அகற்றினாவாம். மட்டுமல்ல, தன்னுடைய ராஜ்யபாரத்தில் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியத்தை செய்ய அவர் எத்தனித்தாராம். அதுக்காய் பிரயாசப்பட்டாராம், அதுக்காய் அப்பியாசப்பட்டாராம். கவனிங்க, அப்போ இந்த ஆசா ராஜாவுடைய இருதயத்துல எப்பொழுதுமே ஒரு ஆசை என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என் தேசத்துல, என் எல்லைக்குள்ளால, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில நடக்க கூடாது. என் வாழ்க்கையில இருக்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவன் பார்க்கும்போது என் வாழ்க்கை அவருக்கு உகந்ததா இருக்கணும், என் வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆசா ராஜா ஆசைப்பட்டதுனால கர்த்தருக்கு பிரியமாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை அமைத்து கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் அமைத்து கொண்டானான். நல்ல கவனிங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமாய் ராஜ்யபாரத்தை அமைத்து கொண்டபடினால, கர்த்தருக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டபடினால, ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்கிற வாழ்க்கையை, நான் நடக்கிற நடத்தையை, நான் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற எண்ணத்தோடு இந்த ஆசா ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால கர்த்தர் இந்த ஆசா ராஜா அரசாண்ட அந்த நாட்கள்ல தேசத்துல பெரிய அமைதலை கட்டளையிட்டாராம். தேசம் அமைதிக்கையா இருந்துச்சாம். நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலையில நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலை ராஜ்யபாரம் நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா தான் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வாரான். ஆசா ராஜாவை எப்படியாவது தோற்கடிக்கணும், எப்படியாவது யூத தேசத்தை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசா ராஜாவை தோற்கடிக்கும்படியாக எத்தியோப்பியர் 10 லட்சம் பேர் வராங்க. இந்த 10 லட்சம் பேர் வாராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த ஆசா ராஜா என்ன செய்தார்னா, நல்ல கவனிங்க, இந்த ஆசா ராஜாட்ட பயங்கரமான பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, பயங்கரமான யுத்த சேனை இருந்துச்சு, பயங்கரமான யுத்த வீரர்கள் இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஆசா ராஜா என்ன செய்தார்னா, நேர போய் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாராம், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாராம், தேவனை நோக்கி வேண்ட ஆரம்பிச்சாராம். எப்படி வேண்டினார்னா, 2 நாளாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்து, கர்த்தாவே கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும், கவனிக்கணும் கவனிக்கணும், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் பலம் மற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆண்டவரே, பலன் உள்ளவனா இருக்கட்டு, பலன் இல்லாதவனா இருக்கட்டு, முடிகிறவனா இருக்கட்டு, முடியாதவனா இருக்கட்டு, எவன் எவன் உண்மை நோக்கி பார்க்கிறானோ அவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம். தொடர்ந்து வாசிங்க.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு துணை நில்லும். நம்ம நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு காரியத்துக்காய் கடந்து போகும்போது நம்ம கேட்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இயேசுவே, எங்கள் ரட்சகரே, என் கண்பலையே, என் கேடகமே, என் பலனே, என் அருணே, என் துணையே, எனக்கு துணை நில்லும். ஐயா, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள, இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள நான் கடந்து செல்கிறேன். ஐயா, நீ எனக்கு துணை நில்லும். இந்த உலகத்துல என்னால ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்துல என்னால போராட முடியாது, இந்த உலகத்துல என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நான் இந்த உலகத்துல போனா தோற்று போயிடுவேன். அதனால நீ எனக்கு ஒரு தேவ பிள்ளை. அன்னைக்கு அந்த ஜபத்தோட வெளியே போனோங்க. நானும் கிறிஸ்தவன், நானும் ரட்சிக்கப்பட்டவன், நானும் தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நடக்க கூடாது. நீ வீட்டை விட்டு வெளியே போனா ஏனோ தானோன்னு போக கூடாது. ஒரு தேவ பிள்ளையோட அடையாளம், என்னால முடியாத ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. மோசே எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக எச்சரித்தானோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே நீங்க முன்னாடி போகலன்னா எங்களை கொண்டு போகாது, எங்களால போக முடியாது. அதே போல இந்த ஆசா ராஜா ஜெபம் பண்ணுவான், நீ எங்களுக்கு துணை நில்லும், நீ எங்களோட வாழும். தொடர்ந்து வாசிங்க. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஒரு நிமிஷம் என்ன சொல்ற பாருங்க. நீர் நமக்கு அநேக நேரங்களில் தெய்வம் யார் தெரியுமா? அட்வொகேட்டு, போலீஸு, அரசியல்வாதி, உலக மனுஷன், நம்ம சொந்தக்காரன், நம்ம நண்பன். ஒன்னே ஒன்று சொல்லேன், எப்பெல்லாம் நம்மளை சுற்றி இருக்க மனுஷன்டா ஆலோசனை கேட்குறீங்களோ அப்பெல்லாம் நாசம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி, நீங்க மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை, நீங்க எங்களோடு வாங்க, நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. நீ எங்கள் தேவன் சொல்றானே, நீதான் எங்கள் தேவனா? மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். மனுஷங்களை, ஒரு தேவ பிள்ளைய ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியாதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தனா உண்டை கை கொடுங்க, கை கொடுங்க சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு பயந்தா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ ஜெயிப்ப, நீ வெற்றி ஆவ, உனக்கு தோல்வி இல்லை, நீ தோற்று போக மாட்ட. ஒரு ஜபத்தை கேட்டு எடுத்தான், 10 லட்சம் பேர் வந்து நிற்கான். ஆனா ஆசா என்ன செய்யறான்? பயப்படவே இல்லைங்க. ஒருபோதும் பயப்படாதீங்க. எதிராளி எப்பொழுதுமே உங்களுக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் எப்பொழுதுமே பெருசா தான் காணிப்பான். நீங்க நினைக்கிறோம், இதை விட பெரியவர் ஒருவர் என்னோடு இருக்கிறபடினால இந்த பிரச்சனை எனக்கு தூசி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்க பிரச்சனைகளை நினைங்க, உங்க பிரச்சனைகள் நினைங்க. கோட்டா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல கடன் தொல்லையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கண்ணை மூடி சொல்லுங்க, என்னை சுத்தி மலை போல இருக்கிற பிரச்சனை எனக்கு தூசி. என் பிரச்சனையை விட பெரியவர் என்னோடு இருக்கிறாரு. இந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து வர முடியாது என கத்த சொல்றாரு. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, 10 லட்சம் பேர் வந்து நிற்கான். இந்த ஆசா ராஜாவை ஜபத்துக்கு ஏறெடுத்தான். கத்தர் இறங்கினார், யுத்தம் பண்ணாரு. 10 லட்சம் பேரும் சிதறி ஓடி போயிட்டானா. ஹல்லேலூயா. கத்தர் உதவி செய்து அப்படிதான் இருக்கும். அதான் சங்கீதம் 122:1-2 சொல்லுது பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப கவனிங்க, நெருக்கடி வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, ஏதோ பரிதவிப்பு வரும்போது, பயம் வரும்போது, திகைப்பு வரும்போது, நம்முடைய கண்களை எங்க ஏறெடுக்கணும்? ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக. அடுத்த வசனம் சொல்லுது, 2வது வசனம்,
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலே கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த மாசம் மட்டுமில்ல, இனி உள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு நீங்க ஒத்தாசையாய் இருக்க போறீங்க. எனக்கு அனுகூலத்தை உண்டு பண்ண போறீங்க. எனக்கு தயவை உண்டு பண்ண போறீங்க. எனக்கு வெற்றிகளை உண்டு பண்ண போறீங்கப்பா. நான் பயப்படாதபடிக்கு என் கூட நீங்க இருக்க போறீங்க. எனக்கு சகாயத்தை உண்டு பண்ண போறீங்க. என்னை பலப்படுத்த போற தயவுக்காய் நன்றி. பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தினால். இதே சூழ்நிலை இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல மாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம். கவனிங்க, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது வசனம் சொல்லுது, இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பெருகினார்களோ அதை விட அதிகமாய் பார்வோன் இவர்களை ஒடுக்கினானா. ஒரு பக்கம் இவங்க பெருகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்வோன் ஒடுக்குறான். கவனிங்க, இவங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனுஷனும் இல்லைங்க. எகிப்துக்குள்ளால பெருங்கூட்டமா பெருகிட்டு இருக்கிறாங்க, ஆனா அடிமைகளா இருக்கிறாங்க. பார்வோன் இவங்களை ஒடுக்கி வேலை அதிகமாய் வேலை வாங்குறான். உழைக்கிறாங்க, இரவும் பகலும் உழைக்கிறாங்க. ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்ல, உழைப்புக்கு ஏற்ற உணவு இல்ல. இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து உழைக்கும் போது இஸ்ரவேலர் மட்டுமல்ல, மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உழைத்தாங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டான், இவ்வளவு செங்கோல் அறுக்கணும்னு அவங்களுடைய வேலை பளுவை அதிகமாக்குனானா. யாத்திராகமம் 1வது புஸ்தகத்துல 9வது வசனம் முதல் 14வது வசனம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்ல. அவன் ரொம்ப ஒடுக்கினானா, இவர்களுக்கு வேலைகளை அதிகமாய் கொடுத்தானா. இதனால ரொம்ப ஒடுக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, இரவும் பகலும் வேலை செய்யறாங்க. யாத்திராகம புஸ்தகம் 1:9 முதல் 14 வரை இரவும் பகலும் வேலை செய்யறாங்க. குடும்பமா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல கஞ்சி இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியமும் இல்லை, உணவும் இல்லை, உயிர் வாழ ஆசையும் இல்லை. யாருக்கு இருக்கும்? நீங்க உழைக்கிறீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. சரி, உழைத்து வெறுமையாய் வந்து பட்டினியோட பசியோட வரும்போது உணவாது இருக்கணும். இல்ல, உணவு இல்ல. பார்வன் சோறு கொடுத்தானா, பார்வன் சோறு கொடுக்கல. இவங்க ராத்திரி வந்து பிரயாசப்படணும், சரியான உணவு இல்ல, உயிர் வாழ ஆசை இல்லை. ஏன்னா அதுல அந்த யாத்திராகமும் 1வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 14 சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனை கசந்து போகுதுங்க. ஜீவனை வாழவே பிடிக்கல, வாழவுக்கு ஆசை இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, உழைக்கிறான், இரவும் பகலும் உழைக்கிறான். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற உணவு இல்லை, உயிர் வாழ ஆசையும் இல்லை. இப்போ என்ன தெரியுமா செய்யலாம்? சொல்லியிருக்கிறார்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்த ஒருவர் இருக்கிறார்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்குற சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார்ல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்ல, அவரை நினைவு கூறுகிறான். இந்த எகிப்துக்குள்ளார உதவிக்கு யாருமே இல்லை. இப்ப இவன் நினைவு கொண்டு அவரை நோக்கி அபயம் விட்டானா. அவருடைய இருதயத்தின் பெருமூச்சை அவர் கேட்டாராம். ஒன்று சொல்றேன், நீங்க அவருக்கு பிரியமாய் இருப்பீங்கன்னா, நீங்க அவரை தேடுவீங்கன்னா, நீங்க ஜெபிக்க முன்னமே, ஜெபிக்க முழங்கால் முடக்கு முன்னமே ஏதோ ஒன்றை குறித்து பயந்து திகைத்து அங்கலாய்ப்போட ஒரு பெருமூச்சு வருதில்ல, அந்த பெருமூச்சை என் தேவன் காண்கிறவராயிருக்கிறார். பெருமூச்சை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால உங்க பெருமூச்சு, ஒருவேளை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உண்மையில உங்க இருதயத்திலிருந்து அவங்களை நேசிப்பீங்க, அவருக்கு பிரியமாய் நீங்க வாழுவீங்கன்னா, இந்த எக்ஸாமை கொடுத்து வரப்போகிற மதிப்பெண்களை கொடுத்து நீங்க பெருமூச்சு விடுவீங்கன்னா, அந்த பெருமூச்சை பார்த்து
அதிகமான மதிப்பெண்களை தர, உங்களுக்கு ஞானத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போய், திகைத்து போய், பயந்து போய் நீங்க பெருமூச்சு விடுறீங்களா, அந்த பெருமூச்சை உலகத்துல எந்த மனுஷனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. என் நேசர் அதை அறிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. பெருமூச்சை பக்கத்துல சொல்லுங்க. பெருமூச்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒன்று கவலைப்படுறான்னு நினைப்பாங்க. உன் அப்பாவா இருக்கட்டு, உன் அம்மாவா இருக்கட்டு, உன் அண்ணன் தம்பியா இருக்கட்டு, ஒரு சகோதரன் சகோதரியா இருக்கட்டு, யாருக்கும் புரியாது, யாருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். பெருமூச்சு எதுக்குங்கிறது அவருக்கு தெரியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை மீட்டெடுத்தார். கர்த்தருக்காக உழைக்காதவனை அவர் மீட்கிறார். இப்போ எப்ப கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, எப்ப கர்த்தருடைய பெருமூச்சை பார்த்தாரோ, அது முதல் அவனுக்கு உழைப்பில்லை, மீட்பு இருந்துச்சு. அது முதல் அவனுக்கு உழைப்பில்லை, வனாந்தரத்துல உணவு இருந்துச்சு. வனாந்தரத்துல உழைச்சானா, உழைப்பில்லை, உணவு இருந்துச்சு. அந்த வனாந்தரம் வழியாய் நேர கானானுக்குள்ள கொண்டு வந்தாரு. உழைப்பில்லை, ஊதியம் இருந்தது. கானானை பங்கிட்டாரு. அப்ப நல்ல கவனிங்க, அவரை தேடுகிற பிள்ளைகள் உழைப்பில்லை, உணவை கொடுத்தாரு. உழைப்பில்லை, மீட்பை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. உழைப்பில்லை, உரிமையை கொடுத்தாரு, ஊதியத்தை கொடுத்தாரு. உழைப்பில்லாதவனுக்கு ஊதியம் கொடுக்கிறாரு, உணவை கொடுக்கிறாரு, மீட்பை கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாருன்னா அவருக்காக கொஞ்சமா ஊழியம் செய்தா என்னென்னலாம் கொடுப்பாரு உங்களுக்கு? பக்கத்துல சொல்லுங்க. உழைக்காதவனுக்கு இவ்வளவு கொடுக்கிறாருன்னா அவருக்காக கொஞ்சமா ஊழியம் செய்தா என்னென்ன கொடுப்பாரு? அவருக்காக ஏதாவது செய்யுங்க. இப்போ ஒரு லாஜிக் தெரியுமா? ஒரு லாஜிக் தெரியுமா? நம்ம செய்யற விஷயத்துல எப்படி தெரியுமா? தீவிரவாதிகள் செய்யறதுல நமக்கு நிகழ் யாரு? நம்ம தான். எவனாவது ஒருத்தன் கல்யாண வீட்டில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன், பால் காய்ப்பா இருக்கட்டும், இல்லை ஒரு பர்த்டேயா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டு திருமண காரியமாக இருக்கட்டும், எவனாவது ஒருத்தன் 1000 ரூபாய் எழுது, நம்ம என்ன செய்கிறோம்? 500 ரூபாய் எழுதுறோம். 1000 ரூபாய் எழுதிருக்கான், திருப்பி 1000 எழுது, இல்லைன்னா 1500 எழுது. அவனை விட நம்ம குறைஞ்சவன் இல்லை. 5000 ரூபாய் எழுதியிருக்கானா, திருப்பி 5000 எழுது, இல்லைன்னா 5500 எழுது. ஏன் 3000 எழுதலை? ஏன் 500 எழுதல? கேவலம், வெக்கம், வெட்டி வெட்டி பந்தான். ஒரு பவுன் நகை கொடுத்தானா என்ன செய்யறோம்? திருப்பி 1 பவுன் நகை. அது இதை விட லாஜிக் என்ன தெரியுமா? ஒருத்தர் நம்ம கூட்டு போய் ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தந்தா நம்ம என்ன நினைக்கும்? ஆனால் நம்ம கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தாங்க, நம்ம ஒரு நாள் செய்யணும். நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தந்தா நம்ம என்ன நினைக்கும்? நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி செய்யணும். அவ்வளவு ரோஷம், அவ்வளவு கெத்து, இந்த விஷயத்துல அவ்வளவு வைராக்கியம். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காருங்க. உங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. உங்களுக்காக அவர் தம்முடைய சர்வம் முழுவதும் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்தீங்க? அவருக்காக நீங்க என்ன செய்தீங்க? இந்த உலகத்துல எவை செய்தாலும் திருப்பி செய்யணும், திருப்பி செய்யணும், திருப்பி செய்யணும் நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? தயவு செய்து உங்க வாழ்க்கைக்கு சிந்தித்து பாருங்க. எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஏதாவது ஒண்ணு செய்தாலே நான் திருப்பி செய்யணும் நினைக்கிறேன்னு எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாங்க. அவருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அவர் சொல்றாரு, உன் பிரச்சனையில நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீங்க ஒண்ணு செய்யண்டாங்க. அட்லீஸ்ட் அவர் என் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரே, நான் இந்த உலக மனுஷனோடு இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும்.
நான் உலகத்தை பிரியப்படுத்தி ஒரு டிசிஷன் எடுங்க. அவர் என்னோட இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நான் என்ன செய்யணும்? அவரோடு இருக்கணும். ஒரு முடிவெடுங்க. முடிவெடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வெக்கங்கள் இல்ல, அவமானங்கள் இல்ல, நிந்தைகள் இல்ல, பயம் இல்ல, திகில் இல்ல. முடிவெடுங்க. எப்பவும் நான் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செய்தாலும் நீங்க என் முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்களோட இருக்கிறது உறுதி. நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் உங்களோட இருப்பதை போல நீங்கள் அவரோடு இருக்கணும்னு நினைச்சாலே ஒரு ஊழியம் தான் அது. எப்பவும் நினைங்க, ஒரு தேவ பிள்ளையோட அழகுங்க அது. ஒரு தேவ பிள்ளை எப்பவும் அதை யோசிக்கணும். அவர் என் கூட இருக்கிறது உறுதி. நான் யாரோட இருக்கிறேன்? நான் யாரை நேசிக்கிறேன்? நான் எதை விரும்புகிறேன்? இந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் பாவங்களை விரும்புகிறோம்னா நம்ம சூழ்நிலை கேள்விக்குறி, கைவிடப்பட்ட தன்மைக்குள்ள போயிடுவோம். வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். வாழ்க்கையில எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்ட பொருளாய், ஒரு அங்காய் போட, பரிதவி போட, கண்ணீரோடு நிற்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள கடந்து போயிடுவோம். அன்பான தேவ பிள்ளையே, எப்பொழுது நினைக்கிறோம் அவர் என்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நான் அவரோடு இருக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் தயவு செய்து ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த உலக பாவத்துக்குள்ள, இந்த உலக இச்சைக்குள்ள, இந்த உலக காரியங்களுக்குள்ள நான் ஒருபோதும் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு நான் உங்களோடு இருக்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களோடு இருக்கணும். தேவப்பிள்ளை, எந்தெந்த தேவப்பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிமிஷமும் எல்லா நேரமும் அவரும் நானும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க தொடுவதெல்லாம் துளங்கும். நீங்க தோல்வியை பார்க்க மாட்டீங்க, நீங்க பயத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க திகில பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்.